இந்த அருவருப்பான அயோக்கியத்தனத்தை, திருட்டுத்தனத்தை, மொள்ள மாதிரி தனத்தை எவனும் பண்ண மாட்டான் மோடி, அமித்ஷா தவிர. என்ன காரணம் தெரியுமா? அமித்ஷாவும் மோடியும் நிச்சயமாக பதஞ்சலியை கூட்டுப்படி சொன்னால் குகை மனிதர்கள், காட்டு முராடிகளை சொல்லணும். நம்பர் 1 பவர் ஆஃப் தி வக்ஃப் போர்ட், நம்பர் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், நம்பர் 3 சர்வே, நம்பர் 4 என்க்ரோச்மெண்ட், நம்பர் 5 டெஃபினிஷன் ஆஃப் தி வக்ஃப். தெளிவா இருக்கு. இந்த 5 குறித்து தான் நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறோம். எதற்கு? செம்மைப்படுத்துவதற்கு. ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுன்னா இருக்கிற ஓட்ட ஓடசெல்லாம் அடைச்சு செம்மைப்படுத்தணும்ல. நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். நானே படித்து தெரிஞ்சதுக்கு 3 மாசம் ஆச்சு. நாடாளுமன்றத்திலையும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். இந்த அருவருப்பான அயோக்கியத்தனத்தை, திருட்டுத்தனத்தை, மொள்ள மாதிரி தனத்தை எவனும் பண்ண மாட்டான் மோடி, அமித்ஷா தவிர. என்ன காரணம் தெரியுமா? 95ல் என்ன அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்களோ, 2013ல் என்ன அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்களோ, இஸ்லாமியர்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு அத்தனை பிரிவுகளையும் எடுப்பதற்காக இந்த மசோதாவை தாக்கல் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்வதே நாளாச்சு. இப்படி ஒரு அயோக்கியத்தில் சந்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். கேட்டா இஸ்லாமியர்கள் யாருன்னு கேட்பாங்க. 370 பேசினா 370 பெரிய நாங்க தான் இந்தியாவை உரிமைப்படுத்தினோம்பாங்க. ஜவஹர்லால் நேரு மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு கொஞ்சம் நஞ்சம். நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன், ஜவஹர்லால் மேலே குற்றச்சாட்டு சொல்லுவதற்கெல்லாம் உங்களுக்கு யோகிதை இருக்கா? உங்களுக்கு யோகிதை இருக்கா? நான் கேட்குறேன். எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பல நேரத்தில் சண்டை வந்திருக்கு. நான் கூட சொன்னேன், காங்கிரஸே எவ்வளோ தூக்கி பிடிக்கிறீங்க. காங்கிரஸ் எடுத்தால் நாங்கள் இருப்போம், எங்களை எடுத்து அங்கே இருப்போம். ராணிப்பேட்டையில் சொன்னார் நவாஸ், ஆளூர் நவாஸ் சொன்னார், ராஜா சாயிபாவே மாறிட்டார். நான் சொன்னேன், மன்னிக்கணும், நான் சாயிபாலாம் மாறல. ஒருவேளை ராணிப்பேட்டையில் 50,000 பேர் முஸ்லீம் இருந்து வெறும் 5,000 பேர் இந்து இருந்து இஸ்லாமியர்கள் இந்துக்களை அடக்கினால் இந்துக்கள் சார்பில் பேசுவேன். ஏன் இஸ்லாமியர்கள் இப்படி சித்தரிக்கிறீர்கள்? 370 மட்டும்தானா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? படித்த வந்திருக்கிற பெரியவர்கள்லாம் தெரியும். காஷ்மீரை நம்மோடு இணைத்துக் கொண்ட போது கொடுத்த வாக்குறுதி என்ன? அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் we will conduct a plebiscite. நாங்கள் காஷ்மீரிலே வாக்கெடுப்பு நடத்துவோம். எங்களோடு இருக்க அவர் ஒப்புக்கொண்டால் சேர்த்துக் கொள்வோம். ஒருவேளை அவர் பாகிஸ்தான் போக விரும்பினால் நாங்கள் அதற்காக பதற மாட்டோம். அது அவருடைய விருப்பம். நாங்கள் தலையிட மாட்டோம். ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இந்தியா எழுதி கொடுத்தது. we committed to the United Nations Security Council. அதைத்தான் 57ல கேட்டாங்க, தள்ளி போட்டோம். 62ல கேட்டாங்க செக்யூரிட்டி கவுன்சில். ஒரு குழப்பம். ஒருவேளை பிளபிசைட் நடத்தினால், அந்த மக்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால், நம்மோடு காஷ்மீர் இல்லாவிட்டால், அது ஒரு பெரிய பாதுகாப்பு உச்சம். அது பாகிஸ்தான் நம்மோடு இருப்பதுதான் எல்லை பாதுகாப்பு. அப்போ ஒரு பக்கம் டிப்ளமசி, ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் பாலிடிக்ஸ், ஒரு பக்கம் டிப்ளமசி, இன்னொரு பக்கம் சாவரிட்டி. இந்தியாவினுடைய இறையாண்மை பார்க்க வேண்டும், அரசியலை பார்க்க வேண்டும். 2 நாட்டுக்கு இருக்கிற உறவை பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு விட்டுட்டா சீக்கிரம் உள்ள வந்துருவான். இந்தியாவினுடைய இறையாண்மையை நம்பியதால் தான் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களிப்பினுடைய சதவீதம் 68%. காஷ்மீர் வாக்களிப்பு என்பது எப்போதும் இல்லை. எனவே 2 எலெக்ஷன், these 2 elections may be considered as a plebiscite. தன்னுடைய வாதத்தால் செக்யூரிட்டி கவுன்சிலை ஒப்புக்கொள்ள வைத்தவர் MC தாக்கலங்கிற இஸ்லாமிய தவிர இந்து அல்ல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு எப்படா சுதந்திரம் கொடுக்கணும்னு வெள்ளக்காரன் கேட்டப்ப, கிறிஸ்து தூதுக்குழு வந்தபோது 3 இயக்கங்கள் சார்பாக போன 3 பேர் யார்? காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அபுல் கலாம் ஆசாத், முஸ்லீம் லீக் சார்பிலே முகமது அலி ஜின்னா. 542 சமாசானங்களுக்கு தனித்தனியாக இருந்தது. அவர்கள் சார்பில் போனவர் பிகாப் நவாப். இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம்னு வெள்ளக்காரன் கேட்டப்ப எப்படி தான் கொடுக்கணும்னு சொன்னதே 3 முஸ்லீம் அந்த நாட்டில் இருக்க கூட என்ன அர்த்தம்? இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் இன்றைக்கு. நான் கூட சொன்னேன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆந்திராவை சேர்ந்தவர், பேர் சொல்ல விரும்புகிற சந்திரபாபு நாயுடு கட்சி, அவர் இடத்துல வெக்கத்தை விட்டு சொன்னார், எங்களை ஜெகன் அவமானப்படுத்திட்டார், அதனால இப்படி ஒரு கம்பல்டு டு ஹேவ் எ அலைன்ஸ் வித் பிஜேபி. ஆனால் பெருமையோடு சொல்கிறேன், எல்லா அடையாளங்களும் அளித்துக் கொண்டே வருகிறார்கள். இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக அமைத்து, மாகாணங்களை பிரித்து, மாநிலங்களை பிரித்து, அந்தந்த மொழிக்கு ஒரு கலாச்சாரம், அந்த மொழிக்கு பண்பாடு, உடை, உணவு, இவற்றையெல்லாம் அங்கீகரித்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற அரசியல் சட்டத்தை சிதைத்து, பீகார் போச்சு, மராட்டியம் போச்சு, ஹரியானா போச்சு, எல்லாம் போச்சு. அமித்ஷா தான் சொல்றார். அமித்ஷா மதுரைக்கு வந்து அதான் சொல்றார், டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு. கட மடையர்களே, டெல்லியிலே நீ பார்த்தது தனி மனிதன், ஹரியானாவில் நீ பார்த்தது தனி மனிதன்,
மகாராஷ்டிராவில் பார்த்தது தனி மனிதன், தமிழ்நாட்டில் பார்ப்பது தத்துவத்தோடு கலந்த ஒரு தனி மனிதன். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தத்துவமாக பின்னாலே இயக்குகிறார். அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறார். இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல, உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிறது. எனவே உங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன், இந்த சட்டப்பிரிவுக்குள்ள போனால் அவமானம் ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு கிறுக்க சட்டம் கூட எழுத மாட்டாங்க. ஒரு ஒர்க் ப்ராப்பர்ட்டிக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படுமானால் உடனே கலெக்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தலாம். எதுவரை நிறுத்தலாம்? அது சுப்ரீம் கோர்ட்டில் முடிவு வரைக்கும் நிறுத்தலாம். இதுக்கு உள்ள போன இன்னும் அசிங்கமாக இருக்கும். நான் கேட்டேன், ஒன்னே ஒன்று கேட்கல, காட்டு மிராண்டா மனுஷனான்னு கேட்டேன். அது வேற மாதிரி கேட்டேன். பதஞ்சலின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் இந்தியாவில் 1960களில். அவர் ஒரு தடவை ரொம்ப கோவப்பட்டு தி டிஸ்கிரிஷனரி பவர் பீயிங் என்ஜாய் பை ஜட்ஜஸ், ஜட்ஜஸ்க்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது, பிரத்யேகமான பவர் இருக்குது. அரசியல் சட்டத்தில் கேப் இருந்தால் அவங்கள இப்போ நீங்கள் வந்து கவர்னர் மசோதாவுக்கு கொடுத்த சட்டம் டிஸ்கிரிஷனரி பவர் கன்ஃபர்ட் அண்டர் ஆர்டிகல் 142 142 கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்குலாம் சில பவர் இருக்குது. அவர் சொன்னார், யூ ஆர் ஹேவிங் டிஸ்கிரிஷனரி பவர் பட் இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் எ கவர்மெண்ட் டிஸ்கிரிஷனரி பவர். குகை மனிதனைப் போல இருக்காதீர்கள். நான் இந்த சட்டத்தை கொண்டு வந்த அமித்ஷாவும் மோடியும் நிச்சயமாக பதஞ்சலியை கூட்டுப்படி சொன்னால் குகை மனிதர்கள் காட்டு மிராண்டிகள் தான் சொல்லணும். எனவே அப்படிப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து, அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராடுகின்ற துணிச்சல் உள்ள ஒரு தலைவராக இந்தியாவில் இன்றைக்கு மதச்சார்பின்மையும் அரசியல் சட்டத்தையும் தூக்கி பிடிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதன் இருக்கிற வரை உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.